ओम ज्ञान रूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी ओम नमो नारायणी ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 16/2/2024 சோபகிருது ஆண்டு மாசின் 4. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 16 வினாடி. சூரிய உதயம் காலை 6:34. திதி இன்று மாலை 3:04 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:34 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று இரவு 8:13 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று அதிகாலை 3:50 வரை கரசை, பின்பு மாலை 3:04 வரை வணிசை, பின்பு பத்திரை. சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான், சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஊக்கம் உள்ள நாளாக அமைய போதுங்க. ஊக்கம்னா முதல்ல யாருக்கு? மாணவர்களுக்கு. மாணவர்கள் இன்னைக்கு உங்களோட பெற்றோர்களிடத்திலும் சரி, ஆசிரியர்களிடத்திலும் சரி, மற்ற நண்பர்களிடத்திலும் சரி உங்களை ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஊக்கம் பண்ணுவாங்க. எப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் மார்க் தான் வாங்கியிருக்கீங்க, அதிக மார்க் வாங்கலை அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களோட ஆசிரியர் உங்களை என்கரேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் கொடுப்பார். அப்பா இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி படி, அப்போனா நீ இன்னும் நல்ல மார்க் வாங்குவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு பெஸ்ட் என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வரணும். அதே போல் உங்களுடைய நண்பர்கள் இன்றைக்கி ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. என்ன மாதிரி தொல்லை பண்ணுவாங்கன்னா, பண விஷயத்துக்காக உங்களை தொல்லை பண்ணி உங்களை என்கரேஜ் பண்ணி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதை ஜாக்கிரதையாக பார்க்கணும். அவசரப்பட்டுட்டு அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துடாதீங்க. சப்போஸ் அவங்களோட வீட்டுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அவங்க கேட்குற பணத்தில் கொஞ்சம் தான் கொடுக்கணுமே தவிர அவங்க கேட்குற மாதிரி அதிகமாக கொடுத்துடாதீங்க. அவங்க கேட்குற பணத்தையும் கொடுக்காதீங்க. உதாரணத்துக்கு ஒரு 5000 ரூபாய் கேட்குறாங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்தா போதும். மொத்தம் 5000 ரூபாய் கொடுத்துட்டிங்கன்னா இந்த செலவு உங்களுக்கு வீண் செலவாக போயிடும். பிற்காலத்தில் உங்களுக்கு வேண்டும் போது அவங்க திருப்பி தரமாட்டாங்க. இது நஷ்டமாக தான் போகும். ஜாக்கிரதையாக இருங்க. இந்த நாள் கண்டிப்பாக நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். இல்லைன்னா உடற்பயிற்சிக்கு ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஜிம்மு இந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெய்லி ஒரு ப்ராக்டிஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சோம்பலும் அசதியும் இல்லாமல் உற்சாகமான இருப்பீங்க. அப்படி உங்களால் ஜிம்மில் போய் ஜாயின் பண்ண முடியலன்னா வீட்டிலே ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். பரிகாரம். இந்த மகர ராசிக்காரங்கள்லாம் என்ன செய்யணும்னா, உங்களுடைய பழைய துணிகள் எது இருந்தாலும் அதை நல்லா துவைச்சி அயன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன், இந்த பிளாட்ஃபார்மில், இந்த பொது இடங்கள் எல்லாம் சுத்தம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அந்த துணியை ஒரு தானமாக கொடுங்க. கொடுக்கும்போது வெறும் துணியை கொடுக்காம அதில் ஒரு 11 ரூபாவை வச்சு அவங்கள்ட்ட கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பல பிரச்சனைகளும், முக்கியமாக இந்த சோம்பலும், இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட பயமும், சில பேருக்கு மரண பயம் இருக்கும். ஐயோ நான் என்ன ஆகிடுவனோ, எப்படி ஆகிடுவனோ அப்படின்னு இருக்கிறவங்களோட பிரச்சனைகள்லாம் தீரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட துணியை அப்படியே எடுத்து கொடுத்துடக்கூடாது. அதை நல்லா துவைச்சி வாஷ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ப்ளீச் போடுறது, இல்லைன்னா கஞ்சி போட்டு நல்லபடியாக அயன் பண்ணி அது கூட வெறும் 11 ரூபாய் தான், அதுக்கு மேலே வைக்க வேணாம், வெறும் 11 ரூபாவை வச்சுட்டு தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு போகும். கனவுகளும் பலன்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கனவுகளும் பலன்களும் உள்ள பகுதியில் உங்களுக்கு வர்ற கனவு குளியல் அறை. அதான் குளியல் அறைன்னா பாத்ரூம்.
அந்த பாத்ரூமில் வந்து நீங்கள் குளிக்கிற மாதிரியோ இல்லைன்னா குளித்து முடிச்சுட்டு வர மாதிரியோ எந்த ஒரு கனவு வந்தாலும் கூட அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஜென்ரலாக குளியலறைனாவே வந்து நம்ம என்ன நினைப்போம், ஓகே ஒரு என்ஜாய்மெண்ட்டான இடம், சந்தோஷமான இடம்னு நினைப்போம். ஆனால் இந்த கனவோட பலன் என்னன்னா கஷ்டம்னு அர்த்தம். சரிங்களா? குளியலறை உங்கள் கனவில் வந்தால் கஷ்டம்.